சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றப்பட்டுள்ளது. இனி பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு பதிலாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் இதனை தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக தங்கள் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. இதனால் ஏற்கனவே மின்சார ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடை 10 மற்றும் 11இல் மேற்கூரை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெறுவதால் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. மேலும் சில ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எழும்பூர் மற்றும் தாம்பரத்திலிருந்து புறப்பட வேண்டிய சில முக்கிய விரைவு ரயில்கள் தற்காலிகமாக மாற்று நிலையங்களிலிருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வண்டி எண் 12661 பொதிகை எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து செங்கோட்டை செல்லும் இந்த ரயில் வரும் ஏப்ரல் 7 முதல் ஏப்ரல் 22 வரை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். எழும்பூர் செல்லாது. மேலும் இந்த ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 8:05 மணிக்கு புறப்படும். வண்டி எண் 16751 ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து இரவு 9:05 மணிக்கு புறப்படும். வண்டி எண் 12759 சார்மினார் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்திலிருந்து ஹைதராபாத் செல்லும் இந்த ரயிலானது வரும் 6ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த ரயில் சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். பீச் ரயில் நிலையத்தில் இருந்து மாலை 6:20 மணிக்கு இந்த ரயில் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.